மாணவர்களே, தற்போது நாங்கள் கட்டுரை வினாவின் தொடர்ச்சியை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு 6வது வினாவை பார்க்க இருக்கின்றோம். அந்த 6வது வினாவில் ஒரு ஏ பகுதியை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். 6வது வினாவில் நாங்கள் ஏ பகுதியை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பரவின் மெழுகின் தகனத்தின் விளைவை சோதிப்பதற்கான பரிசோதனை அமைப்பை கீழே படம் காட்டுகின்றது. இதுதான் விடயம். உங்களுக்கு தெரியும், பரவின் மெழுகுன்றது கனி எண்ணெய்களிலிருந்து பண்படுத்த எண்ணெய்கள் பிரிச்செடுக்கும் போது அங்கிருந்து அது பெறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இங்கே மெழுகுதிரி ஒன்று தகனப்படுவதை படம் காட்டுது. அதில் விளைவை சோதிப்பதற்காக இந்த விடயத்தை நாங்கள் இந்த படத்தை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அங்கால செல்வோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மெழுகு தகனமடையுது. தகனமடைய ஒரு மஞ்சள் சுவாடு எரிஞ்சு கொண்டு இருக்கு. தகன விளைவுகள் இந்த புனலுக்குள்ளால மேலே போகும். சும்மா சாதாரணமாக போகாது. அதனால் என்ன செய்யறேன்டா, இங்கே ஒரு ஜூ குழாய்க்குள்ளே ஒரு அமைப்பை வச்சு அப்படியே கொண்டு ஒரு திரவம் டி என்ற ஒரு நீர்க்கரசலும் அங்கே பனிக்கட்டியும் இருக்கு, சி என்ற ஒரு ரசாயன பொருளும் அங்கே இருக்கு. அதோட இங்கால உறிஞ்சும் பம்பிக்கு காற்று உறிஞ்ச தொழிற்பட விடும்போது காற்று உறிஞ்சும் போது இந்த மெழுகு தரப்பட விளைவுகள் அப்படியே சென்று ஜூ குழாய்க்குள்ளால சென்று வெளிநோக்கி செல்லும். இதான் இந்த விடயம். இந்த விடய அடிப்படையில் தகனத்தின் விளைவு என்னென்ன விளைவு பெறும் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு மஞ்சள் நிறமான சுவாலி என்றால் அது ஒரு குறை தகனத்தை அங்கே விளங்கப்படுத்துது. அந்த தகனம் நிகழும் போது வெளியேறுகின்ற வாயுக்களை சம்பந்தமாக தெரிஞ்சிருந்து எங்களுக்கு நல்லா ஒரு கேள்விக்கு போட்டு வரும்போது விளங்கப்படுத்த ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பரவின் மெழுகு எவ்வகை ஹைட்ரோ கார்பன் வகையை சேர்ந்தது, அதன் பொது சூத்திரம் ஜாது, இது ஒரு கேள்வி. பரவின் மெழுகுன்ட்டு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த பரவின் மெழுகு ஒரு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் சொன்னால் உங்களுக்கு தெரியணும், கார்பனும் ஹைட்ரஜனையும் மாத்திரம் கூறாக கொண்டதெல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் சேர்றன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பெட்ரோல், மண், டீசல், ஓயில் எல்லாம் ஒரு ஹைட்ரோ கார்பன் சேர்ற, மெழுகும் ஒரு ஹைட்ரோ கார்பன் சேர்ற. இங்கே தகனம் நிகழும் போது கார்பன் எரிய போது கார்பன் முற்றாக எரியும் போது CO2 ஆகவும், கார்பன் பகுதியாக இருந்தால் அது CO ஆகவும், எரியாத சில கார்பன் துகள்களும் பெருமையில் மெழுதிரியில் கரிப்பிடிக்கிறது. அதனால கார்பன் எரியாத கார்பன்களும் கார்பன் ஓரோக்சைட்டும் கார்பன் ஆக்சைட்டும் கார்பன் எரிஞ்ச விளைவுகளாக வரும். ஹைட்ரஜன் எரியும் போது H2O எனப்படுகின்ற நீராவி அங்கே வெளியேறுகின்றது. இப்போ எங்கே நாங்கள் சோதிக்க போகிறது யாரு என்று சொன்னால், இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயும் நீராவியை இனங்கண்டால் அந்த மெழுகுல என்ன இருக்குன்னு முடிவெடுக்கலாம் என்றால் கார்பனும் ஹைட்ரஜன் இருக்குன்னு முடிவெடுக்கலாம். அந்த அடிப்படையில் இதுக்குள்ளால ரெண்டும் போய்கொண்டிருக்கும் போது அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம், ஹைட்ரோ கார்பன் சேர்வுன்னு சொல்லும் போது கார்பனும் ஹைட்ரஜன் இருக்க கார்பன் அணுக்கடுக்கு இடையில் ஒற்றை பிணைப்பு, கார்பன் அணுக்கடுக்கில் இரட்டை பிணைப்பு. இது படித்ததான்னு சும்மா சொல்கிறேன் பாருங்க. கார்பன் அணுக்கடுக்கு இடையில் மும்மை பிணைப்பு, இப்படியான பிணைப்புகள் இருக்கு. மிச்சம் எல்லாம் அதை சுற்றி அந்த 4 பிணைப்புகள் வாரபடியே மிச்ச கோடுகளை போட்டு இருந்து இது அட்கேன் என்று சொல்றோம். நாங்கள் ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு அட்கீன், அதே மாதிரி அட்காயின் என்று சொல்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா இது கார்பன்ல அட்கேன் வகையை சேர்ந்ததுதான் இந்த விழுது. அட்கேன் வகையை சேர்ந்தது. அட்கேன் வகை என்று சொன்னா அதுக்கான பொதுச்சூத்திரம் கேட்கப்பட்டிருக்கு. அதை நீங்க படிச்சுட்டு போகணும். CnH2n+2 என்று அது வரும். ஏன்னா விளங்குதானே? CnH2n+2 என்ற விடயத்துக்கு அங்கே வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் CnH2n+2 என்று வரும். அதே மாதிரி அட்கீன் என்று சொல்லுவோமா இருந்தால் அது CnH2n என்று படிச்சு வைங்க. அட்கைன் என்று சொன்னால் CnH2n-2. இது ஈஸி. அட்கேன், அட்கீன், அட்கைன் என்று வகைப்படுத்துகிறோம். இது எங்களுக்கு தேவையான ஒன்று. நீங்கள் பொலித்தினங்கள் படிக்கும்போது அந்த பாடத்துக்கு உதவும். இந்த பாடம் சம்பந்தம் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்க காணும். அட்கேன் வகையை சேர்ந்தது CnH2n+2. பரவின் மெழுகின் குறைதகன விளைவுகளை தருக படிச்சுனாங்க. கார்பன் எரிஞ்சா C, மற்றது CO, இன்னொன்று CO2, இப்போ CO2 என்று படிச்சுட்டு அடுத்து H2O வரும். இன்னொன்று கேட்கலாம் உங்களை, மெழுகின் குறைதகனத்தின் ஒரு சக்திகள் என்னென்ன சக்தி வருது, அங்கே வெப்ப சக்தியும் ஒளி சக்தியும் எங்களுக்கு கிடைக்குதுன்னு படிச்சு கொள்ளலாம். தகன விளைவுகளை அறிய பயன்படுகின்ற C, D என குறிக்கப்பட்டுள்ள ரசாயன பொருட்களை தருக. படத்தை நாங்கள் பார்த்தோம்னா நீராவியையும் காவல்சிலையும் இனம் காண போகிறோம். இப்போ CO2 இனம் காண்றா தெளிந்த சுண்ணாம்பு நீர் என்று படிச்சு நாங்கள். அவை தெளிந்த சுண்ணாம்பு நீராக இங்கே கால்சியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு சுண்ணாம்பு நீரை குறிக்கின்றது. தெளிந்த சுண்ணாம்பு நீரை இதுக்கு CO2 செல்லும் போது பால்ரமாக மாறும் என்று முந்தி நீங்கள் CO2 இனம் காண்ற படிச்சிருக்கிறோம். அப்படி பால்ரமாக மாறினா அங்கே CO2 இருக்குன்னு அர்த்தம்.
அதே மாதிரி இதுக்குள்ளால வர நீராவி வரும்போது ஆவி நிலையில் வந்து வெளியேறிவிட்டால் கஷ்டப்பட்டபடியா அதை நன்கு ஒடுக்குவதற்காக குளிரான பனிக்கட்டியை பயன்படுத்தி ஒடுங்கிய நீராவி அது தாக்கம் புரிஞ்சு அந்த இங்கே தாக்கம் புரிஞ்சு நீல நிறமாக மாறிய படம் மாதிரி படத்தில் தெரியுது. ஆனால் இதுக்குள்ள பாவிக்கிற வந்து நீரற்ற வெண்ணிற செப்பு செல்வேட்டை பயன்படுத்துகிறோம். நீரற்ற ஒரு வெண்ணிற செப்பு செல்வேட்டை அங்கே பயன்படுத்துகின்றோம். அப்போ நாங்கள் இந்த செப்பு செல்வேட்டை வச்சு நாங்கள் நீராவியை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இனி கேள்விக்கு நாங்கள் போட மாதிரி இருந்தால் விட எங்களுக்கு தெரியும். தகன வழி அறிய பயன்படும் சீக்கமடி சி என்ன நீரற்ற வெண்ணிற செப்பு செல்வேட்டா இருக்கு. அதே மாதிரி டி என குறிக்கப்பட்டது தெளிந்த சுண்ணாம்பு நீர் நீங்க எழுதலாம், அல்லது கால்சியம் ஹைட்ராக்சைடு எழுதினாலும் உங்களுக்கு சரி. ஃபுல்லாக நீங்கள் எழுதுறா தெளிந்த சுண்ணாம்பு நீர் எழுதுங்க. அதுக்கு பதிலாக தகன விளைவுகளை அப்போ டியை நாங்கள் குறிச்சிட்டோம், சியை நாங்கள் குறிச்சிட்டோம். தகன விளைவுகளை உறிஞ்சிய பின்னர் சீக்கமடி தொடர்பான அவதானம். அப்போ வெண்ணிற செல்வேட் என்னவாக மாறும் என்றால் நீல நிறமாக மாறும். ஆகவே வெண்ணிற செல்வேட்டு என்னவாக மாறும்? நீல நிறமாக மாறும். அதே மாதிரி தெளிந்த சுண்ணாம்பு நீர் அவதானம் என்னவாக இருக்கும்டா பால்ரமாக மாறும். இப்படியான விடயங்களை நீங்க ஞாபகப்படுத்தி வைக்கலாம். பனிக்கட்டியை பயன்படுத்தப்பட்டதுன்ற காரணம் வந்து நீராவியை ஒடுங்க செய்ய. அது நீங்க பார்த்துட்டீங்க. நீராவியை ஒடுங்க செய்ய பயன்படுத்தப்படுகிறது. டியில் நடைபெறுகின்ற ரசாயன மாற்றத்துக்கான தாக்க சமன்பாடு டிஎன்டார். நீங்க படத்துல பாருங்க திருப்பி. டிஎன்டார் சுண்ணாம்பு நீர் CO2 தாக்கம் புரியும் தாக்கம் எழுதணும். ஆகவே CO2 வாயு சக சுண்ணாம்பு நீர் CaOH பிராக்கெட் ட்வைஸ் அம்புக்குறி போட்டுட்டு கல்சியம் கார்பனேட்டு CaCO3 சக அங்கால என்ன வரும் H2O. இதுதான் தாக்க சமன்பாடாக அங்கே இருக்கும். தகன விளைவலை சோதத்திலிருந்து என்ன முடிவுக்கு வருவீங்கன்றா CO2 வினங்கண்ட மீரா வினங்கண்டபடியா அங்கே என்னென்ன மூலம் இருக்குன்றா மெழுகில், அதாவது பரவின் மெழுகில் C,H ஆகிய கார்பன் ஆகிய மூலகங்கள் உண்டு என்ற முடிவுக்கு வரலாம். அடுத்த நாங்க பார்த்த மாதிரி இருந்தா தொடர்ந்து செல்வோம். கலவை பி பாட்டில் பார்க்குறோம். கலவையில் உள்ள கூறுகளை பிரித்தெடுக்கும் முறை ஒன்றை கீழே படம் காட்டுகின்றது. ஒரு பாருங்க வடிவா அந்த படத்தை விளங்கப்படுத்துறவங்களுக்கு இது வந்து ஒரு பிரிபுணல் என்று சொல்ற அமைப்பில் காட்டப்பட்டிருக்கு. இதுல பார்த்தீங்களா இருந்தா நீல நிறத்தில் A என்ற ஒரு திரவம், அதுக்குள்ள வந்து X,Y என்ற 2 துணிக்கைகள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா B என்ற அந்த மஞ்சள் நிறமான அந்த திரவத்தை சேர்த்தா பிறகு இந்த கலவையில் இருக்கிற அந்த கருப்பன்றமாக காட்டப்பட்ட துணிக்கைகள் வந்து மேல் நோக்கி சென்றிருப்ப இந்த படத்துல நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்து B அது மஞ்சள் நிறமாக பயன்படுத்துகிற அந்த பியும் நீலரமாக காணப்படுற அந்த ஏயும் என்ன செய்யலாம் ஒன்றோட ஒன்று கிளக்கிடு. அப்போ ஏயும் பியும் வந்து ஒன்றோட ஒன்று கிழக்கா 2 திரவங்களா இருக்கு ஒரே சமயம். அதே சமயம் அந்த கூறு அதுக்கு கிளந்தோன்னு ஏ என்ற கலவைக்கு இருக்கிற கூறு வந்து பியை நோக்கி செல்லுது. அப்போ இதை என்ன படிக்கிறோம்ன்றா வந்து படிச்சு நாங்கள் என்னன்றா ஒரு கலவை இருக்கண்டா ஒரு கரைசல் ஒரு கலவை தான் படிச்சிருப்பீங்க. ஒரு கரைசலுக்குள்ள கரைய கூறுகள் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். ஒரு கூறு இருந்தாலும் இந்த படத்தின் படி பார்த்தா 2 கூறு இருக்கு. ஏ என்ற ஒரு கரைப்பானுக்குள் X,Y எனப்படுகின்ற கரையங்கள் கரைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் மஞ்சள் நிறமான ஆரை சேர்க்கிறோம்னா பியை சேர்த்தோன்னே ஏயை விட அந்த கருப்பு நல்லா ஆருக்கு கரையும்னா பி, அதாவது மஞ்சளத்தை கரையிறபடியா மேல் நோக்கி செல்லுது. அப்போ ஒன்று கலக்கும் தாங்க வட்ட ஒரு கரைப்பாண்ட கரைதரங்கூடி இன்னொரு கரையத்தை நாங்கள் அதுக்கு சேர்க்க அந்த கலவையில் உள்ள அந்த கரையம் அதுக்கு இடம் மாறி வரும். இப்படி இடம் மாறி வார முறையை சொல்றது என்ன? கரைப்பான் பிரித்தெடுப்புன்னு சொல்றோம். சரியோ? தொடர்ந்து நாங்க பார்த்த மாதிரி இந்த படத்தின் படி பாருங்க. நான் சொல்றேன் X என்றதும் Y என்றதும் என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கரையங்களை குறிக்குது. இங்க AB என்பது 2 கரைப்பான்களை குறிக்கிறதாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் கரைப்பான்களை குறிக்கும் எழுத்துக்கள். அப்ப கரையத்தை குறிக்கிற எழுத்துக்கண்டு கேள்வி விட்டு அதுக்கு நீங்க கரையத்தை குறிக்கின்ற படத்துல பாத்தீங்கன்னா AB என்பது கரைப்பானை குறிக்குது.
ஏயும் பியும். அதில் எக்ஸும் பையும் என்றது வந்து கரையங்களை குறிக்குது. இந்த படத்தில் பார்த்தா தெரியும், எக்ஸும் பையும் வந்து கரையத்தை குறிக்குது. துணிக்கு எக்ஸ் ஒய் என்பவற்றில் கருதரக்கூடிய கரைப்பான். எக்ஸில் வந்து பையிலும் எது கருதரக்கூடிய கரைப்பானா இருக்குமா இருந்தால் எதுக்கு கண்டு கேட்டால் நீங்கள் இந்த பி அதாவது கரும்புன்ற மாதிரி இருக்க துணிக்கைக்கு எது நல்லா கருதரங்கூடன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கேற்றபடி எழுதுறதா இருந்தால் அதாவது பி தான் அதுன்ற கருதரங்கூடினா இருக்கும். ஏன்னா அதுக்கு இடம் மாறி அங்கே போகுது. இப்பிரித்தெடுப்பு முறையை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் பொதுவாக பல சந்தர்ப்பங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, தைலங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. தைலம் மற்றது அரிஸ்டம் அதுகள் தயாரிக்க பயன்படுத்தினோம். அதே சமயம் இந்த சாரெண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. சாரெண்ணெய் பிரித்தெடுப்புக்கு இந்த இது பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் கீழே ரசாயன தாக்கங்கள் காட்டப்பட்டிருக்கு. சி என்ற பாட்டுக்கு போகிறோம். இதிலேயே வச்சு வேகமாக உங்களுக்கு படிக்கலாம் ஈஸியானபடியா. அதாவது ரசாயன தாக்க வகையை போட்டிருக்கு, LMNO போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் முதலாவது மெக்னீசியம் ஹைட்ரோகுளோ தாக்கப்படுது ஏர்சம்பாயு. அதாவது இங்கே இருக்கிற மெக்னீசியம் வந்து இங்கே இருக்கிற குளோரோட சேர்ந்து அங்கே வருது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தனிமையாக்கப்படுது ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்கே இந்த தாக்கத்தை நாங்கள் பார்க்குறா இருந்தால் அதாவது ஒரு ஆளை தனியை வேறாக்கப்படுறபடி அது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் மட்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டாவது தாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்து எம்ன்றதில் போட்டிருக்கு அந்த ரசாயன தாக்காவை HCl NaOHோட தாக்கம் புரிஞ்சு D என்ற ஒரு விளைவும் H2O வருது. அப்போ அமிலமும் அதாவது மூலமும் தாக்கம் புரிஞ்சு உப்பு நீரும் பண்ணி படிச்சுனீங்க. இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்க வாயுக்குள்ள வரப்போகுது. இப்போ B என காட்டப்பட்டது யாராண்டு நீங்கள் நாங்கான்றதா இருந்தால் இதில் வச்சு பார்த்தீங்களா இருந்தால் வேற காட்டப்படல மிச்சம் முன்னிக்கிறது Naயும் SCLம் பெறையில் அவங்க NaCl உப்பு அங்கே வருதுன்ற முடிவு பெறலாம். அதே மாதிரி இந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளியும் ஒட்சனும் பெறுது. ஆனால் A என்ற ஒரு கூறில் இருந்து பெறுது. அப்போ வெள்ளியும் ஒட்சனும் பிரிஞ்சபடியாக தனி இருந்திருக்கணும் Ag2O. பலவளவு தெரியும் உங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளி ஆக்சைடுன்னு வரும். அங்கே நீ சமப்படுத்தலுறா சமப்படுத்தலாம் முன்னுக்கு 2 பேரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது தாக்கம் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை குறிக்கின்றது. ரெண்டாவது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை குறிக்கின்றது. ஒரு கூறு பல கூறா பிரிவதால் ரசாயன பிரிகை தாக்கம். இதை பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு கூறு. ஆகவே இது வந்து ரசாயன செயற்கை தாக்கமாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் விடைக்கு போனாமா இருந்தால் எல்எம் ஆகியது வந்து முதலாவது நாங்கள் பார்த்த இருந்தால் எல் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று நீங்கள் படிக்கலாம் இல்லை. அதே மாதிரி எம்ம கேட்டமாக இருந்தால் உங்களுக்கு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் விளங்கினபடியாக நான் சோட்டா எழுதுறேன் பாருங்க. இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் அதை நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிக்கலாம் பிறகு. அதே மாதிரி மற்ற பார்த்தீங்கன்னா ரசாயன பிரிகை 1-2 ரசாயன பிரிகை தாக்கம். அடுத்த வந்து செயற்கை தாக்கமாக இருக்கும். ஓ வந்து செயற்கை தாக்கமாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் எழுதுக்க வடிவாக ஃபுல்லாக எழுதுங்க. உங்களை பேப்பர்ன்றபடியே நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். செயற்கை தாக்கம் அட்டவணையில் தாக்கி ஏயும் பியையும் இனங்காண்க. ஏ நாங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏ யாரும் இனங்கன்று இருக்கிறோம். ஏ வந்து Ag2O வெள்ளி ஆக்சைடு. பி வந்து NaCl வரும். அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள நடுநிலை தாக்கத்துக்கான சமன்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமிலமும் மூலமும் சேரும்போது உப்பு நீரும் பெருமன் இந்த தாக்கம் தான் நடுநிலை தாக்கமாக இருக்கும். நடுநிலை தாக்கம் என்று வரும்போது அதை நீங்கள் எழுதலாம் விரும்பினா HCl சக NaOH அமிலம் இது மூலம். அடுத்தாக உப்பு வரும் NaCl சக என்ன நீர். இதான் அந்த நடுநிலை தாக்கமாக இருக்கு. இதில் முக்கியமாக அடுத்த கேள்வி படிவா பாருங்க. இந்த கேள்வி 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் சரிவுடைய 100 சென்டிமீட்டர் கனம் HClம் இதில் வந்து 100 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறோம். இதில் 100 மில்லிலிட்டர். அதே மாதிரி அதுவும் 1 மோல் சரிவுள்ள 100 மில்லிலிட்டர் 100 சென்டிமீட்டர் கனம் NaOHோட தாக்கம் புரியப்பட்ட போது வெப்பநிலை வந்து தீட்டா வெப்பநிலை மாற்றம் வந்து 20 வாசியால் அதிகரிச்சு அவதானிக்கப்பட்டது. அவெல்லாம் விஷயம் மேற்படி தாக்கத்தில் ஏற்பட்ட வெப்ப மாற்றத்தை காண்க. இப்படி நீங்கள் படிக்கும்போது கரைசல் வெப்ப மாற்றம் தொடர்பான சமன்பாடு இந்த ஹீட்டில் படிச்சிருப்பீங்க. Q = C தீட்டான்ற ஒரு சமன்பாடு. Q = mc சிமோல் சி தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. இது வந்து வெப்ப குரல்ல குறிக்கும். இதில் தன் வெப்ப குரல்ல குறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த திணிவுகம் தெரிஞ்சால்
தன்பெப்ப கொள்ளளவு தெரியும், வெப்பநிலை மாற்றம் தெரியும், வெப்ப மாற்றத்தை காணலாம். அப்படி காண்றதா இருந்தா இதுல தரப்பட்டது வந்து செறிவு, இங்க தரப்பட்டது கனவளவு. இங்க வாரது என்ன இருக்கும்னா மேல படத்தை பார்த்தீங்கன்னா உப்பு நீரும் வருகின்றது, ஒரு நடுநிலை கரைசல் வருது. இப்போ நடுநிலை கரைசலா இருந்தா இந்த நடுநிலை கரைசலுடைய இந்த கரைசலுடைய வெப்பநிலை மாற்றம் கேட்கிறா இருந்தா கட்டாயம் இந்த கரைசலுடைய தன்பெப்ப கொள்ளளவும் இந்த கரைசலுடைய இதே கரைசலுடைய என்ன தெரியணும்னா எங்களுக்கு அடர்த்தியும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி பார்த்த மாதிரி இருந்தா இந்த உப்பு கரைசல்ன்றதும் நீரினும் கிட்டத்தட்ட சமனாக கருதி நீரின் அடர்த்தியும் உப்பு கரைசல் அடர்த்தியும் சமனானதாக கொள்ளப்படும் எடுகோள்கள் இங்கு பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்க செய்கிறதா இருந்தா இந்த கேள்வி பார்த்தீங்களா தெரியும். இதில் மொத்த கனவளவாக இந்த 100 சேர்ந்து இங்கே வருது. மொத்தமாக இந்த கரைசலுடைய கனவளவு வந்து 100 சேர்ந்து 200 சென்டிமீட்டர் கனமாண்டு வரும். அந்த அடிப்படையில் அந்த கரைசலுடைய திணிவை நாங்கள் காணணும். திணிவு காண்றா அடர்த்தி சமன் திணிவெங்கள் கனவளவு இது முந்தி படித்த விடயம் இருக்கு. அடர்த்தி சமன் திணிவெங்கள் கனவளவுன்ற கோவையை போடுவோம். அப்படி போட்டிங்களா இருந்தால் அடர்த்தி உங்களுக்கு தெரியும் 1000 என்ன கிலோகிராம் மீட்டர் -3 என்று தந்திருக்கு. உப்பு கரைசல் நடத்தி நீர் நடத்தியா கொள்றபடியே அதை நாங்கள் 1000 போட போகிறோம் அடர்த்திக்கு பதிலாக. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் சென்டிமீட்டர் கணத்தில் வரும். 1000 சென்டிமீட்டர் கணம் வந்து அடர்த்தி வந்து 1 கிராம் சென்டிமீட்டர் -3க்கு சமனாக இருக்கும். அவைகள் ஈஸிக்காக நாங்கள் கிராம் எடுக்கிறதுக்காக இங்கே அடர்த்திக்கு என்ன போடலாம் 1 பெருமானம் திணிவு காண போகிறோம். கனளவுக்கு பதிலாக நான் 200 போட்டமாக இருந்தால் திணிவு வந்து 200 கிராம் வரும். 200 கிராம் உங்களுக்கு வரும். அப்போ அந்த அடிப்படையில் பிறகு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் என்ன காணணும்டா இங்கே Q சமன் என்ன காணும் Q சமன் MC தீட்டாண்ட கோவையை போடுவோம். போட்டிங்கன்னா 200 கிராமை கண்டிருக்கிறோம். அது 1000 பிரிக்கணுமே கிலோகிராமுக்கு மாற்றணும். தன்பெப்ப கொள்ளளவு தெரியும் 4200 தெரியும். தர வெப்பநிலை மாற்றம் 20 வரும். இந்த அடிப்படையில் நீங்கள் சுருக்கினீங்களா இருந்ததுக்கான விட வந்து உங்களுக்கு 16800 ஜூல் வரும் இலவுக்காக. இந்த கிலோ ஜூலுக்கு நீங்கள் போட்டிங்களா இருந்தால் 16.8 கிலோ ஜூல். இந்த தாக்கத்தில் வர வெப்ப மாற்றம் வந்து இதுதான். ஆனால் உண்மையிலேயே இந்த தாக்கம் நிகழும் போது 1 மூல் 2 வரணும். 1 மூல் இங்கே தாக்கம் புரியுது. டெசிமீட்டரில் எவ்வளோ தாக்கம் புரியுது பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்து கனவளவும் தெரியும் செறிவும் தெரியும். மூலணிக்க காண வேணும். எத்தனை மூலணிக்க தாக்கம் புரியுதுன்னு காணணும். இங்கே அப்படி மூலணிக்க காண்றாண்டா உங்களுக்கான சமன்பாடு இருக்கு. C சமன் NOV என்ற கோவை இருக்கு படிச்சிருப்பீங்க. செறிவுக்கு பதிலாக 1 தந்திருக்கணும். மூலணிக்க காணம் ஏன் கனவளவுக்கு பதிலாக இங்கே ஒரு 2க்கு கண்டமெண்டா 100 தானே போட்டது. ஆகவே 100 கீழே என்ன வரணும் 1000 வரணும். 1000 சென்டிமீட்டர் கணம் தான் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திரம். இப்போ 100 சென்டிமீட்டர் கணத்தை 1000 பிடிச்சா டெசிமீட்டர் கணத்துக்கு 0.1 வரும். பெருக்கி விட n சமன் 0.1 மூல். அப்போ இந்த அர்த்தம் என்னண்டா 0.1 மூல் 0.1 மூல் இன் HCl 0.1 மூல் 0.1 மூல் NaOH தாக்கம் புரிஞ்சுதான் இந்த விளைவு தாக்கமாக எங்களுக்கு 16.8 கிலோ ஜூல் இங்கே வந்திருக்கு. ஒரு முழுக்கு காண்ட என்ன வரும்டா அதை நாங்கள் 10ஆல் பெருக்கி விட சரியா எங்களுக்கு விட 168 வரும் என்ன கிலோ ஜூல் வரும். இதுதான் இந்த காண்ற முறை. இந்த பயிற்சி கூடுதலாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மேற்கொண்டு எடுகோள் வந்து நீங்கள் நீர் நடத்தி அப்போ கரைசலின் அடர்த்தி நீர் நடத்திக்கு சமன். அதுல சொல்லியாச்சு கரைசலின் அடர்த்தி யாருக்கு நீர் நடத்திக்கு சமனாக கொள்ளப்படும். இது ஒரு எடுகோள். அதே மாதிரி கரைசலின் தன்பெப்ப கொள்ளளவு சமன் நீர்னு என்ன தன்பெப்ப கொள்ளளவு நீங்க படிச்சீங்கன்னா சரி. இதான் அந்த எடுகோள் படிச்சு வச்ச ஈஸி. மேற்படி தாக்கம் அகவெப்ப தாக்கமாண்டா ஒரு அமிலமும் மூலமும் தாக்கம் புரியும் போது என்ன விட என்றா புறவெப்ப தாக்கம் அதுக்கான விடையா இருக்கும். இப்போ புறவெப்ப தாக்கம் வந்து நீங்க எழுதுனா சரி புறவெப்ப தாக்கம். அதே மாதிரி இத்தாக்கத்துக்கான சக்தி மட்ட வரைவை வரைகண்டா எங்கேயும் ஒன்று சொல்லித்தாரோம். சக்தி மட்ட வரைவை கேட்டால் நீங்கள் எப்படி ஒரு சக்திக்கான ஒரு வரைவையும் பைஹெச்சில் இது வந்து தாக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி போடுறதுக்காக வர மேற்பக்கத்துக்கு பார்த்தா ப்ளஸ் தாக்கம் கீழே வர மைனஸை குறிக்கும். இதில் நீங்கள் தாக்கி எழுதுவீங்களா இருந்தால் இதில் தாக்கி எழுதுவீங்கன்னா ஒரு அகவெப்ப தாக்கம்னா வெப்பத்தை உறிஞ்சிற தாக்கம் பண்ணபடியால் மேலே விளைவு எழுதணும். அதே மாதிரி புறவெப்ப தாக்கமாக இருந்தால் தாக்கியில் இருந்த அம்புக்குறியை போட்டு கீழே வெப்பத்தை வெளிவிடுறன்னு எழுதணும். இந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் சக்தியை குறிப்பதற்கான ஒரு கிராஃபாக நாங்கள் இதை குறிக்கிறோம். சக்தி
அதே மாதிரி இந்தியாவில் நாங்கள் பார்த்த மாதிரி தான் தாக்கிய குறிக்கிறதுக்கு இங்கே பார்த்தோம்னா HCl-ம் சக NaOH. இதில் பகுதியில் தராட்டி பிரச்சனை இல்லை, தந்தா இது திண்மமாக இதை சொல்லிட்டு நீங்கள் போடணும். அதுக்கு பிறகு வெப்பம் எங்கே வரும்? வெப்பம் வெளிவிடப்படும் கீழே போட்டுட்டு நீங்கள் விளைவை போடலாம். என்ன விளைவு வரும் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், NaCl சக என்ன வரும்? H2O விட உங்களுக்கு வரும். என்ன அப்போ இந்த அடிப்படையில் இப்படி கீறி காணுங்கன்னா சரி, சக்தியை குறிக்குது, சக்தியும் பெற்ற வரவு. திருப்பி நீங்கள் கண்ட விடையும் இதில் போடலாம். என்ன வெப்பம் வெளிவிடப்படும் என்று எழுதலாம், வெப்பம் வெளிவிடப்படும் என்று எழுதலாம். அல்லது இந்த பெருமானத்தை நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். 168 கிலோ ஜூல் போட்டாலும் ஒரு மூலுக்கு நீங்கள் கிராஃப் சரியாக இருக்கும். இதில் படிச்சுட்டு போகும், என்னென்னா அப்படியான கேள்வியில் அடிக்கடி வாரவடியாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து அடுத்த வினாக்கு செல்வோம். இப்போது நாங்கள் 7வது வினாக்கு செல்கின்றோம். 7வது வினாவின் அடிப்படையில் இங்கே பார்த்தோம்னா கரணி என்பவரது இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சின்னு வர படம் காட்டுகின்றது. உங்களுக்கு நான் இடப்பெயர்ச்சின்னு வர வரும்போது வேகமாக நாங்கள் எப்படி டெக்னிக் பிடிக்கிறோன்னு பார்ப்போம். இடப்பெயர்ச்சின்னு வரவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இடப்பெயர்ச்சி நேராக குறிக்கிறோம். இடப்பெயர்ச்சி இங்கே குறிச்சிருக்கிறோம். இடப்பெயர்ச்சின்னு வரவுகள் இப்படி நேர்கோடாக வருமா இருந்தால் இந்த நேர்கோடு சீரான வேகத்தை குறிக்கும் என்று தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயம் இடப்பெயர்ச்சி மாற்றம் இல்லாமல் எப்படி வருதுன்னு சொன்னால் அது ஓய்வை குறிக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். அது இடப்பெயர்ச்சி நேரமும் சம்பந்தமானது வேகம். அவை வேகத்தை காணக்கூடியதும் இடப்பெயர்ச்சி நேரத்தை வச்சு வேகத்தை காணலாம். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் கரணி இயக்கம், கரண்ட் இயக்கத்தை சும்மா இருக்க பார்ப்போம். வீட்டில இருந்து போறார், அதாவது 6, இதில் 6ன்றது 6 நிமிடத்தில் 20 கிலோமீட்டர் போயிருக்கிறார். இங்கே நூலகத்துக்கு போயிருக்கார். அப்புறம் நூலகத்தில் கொஞ்சம் படித்து கொண்டு இருக்கார். எவ்வளோ நேரம் பாருங்க, 6லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8-4 நிமிடம் அங்கே நின்றுருக்கிறார். பிறகு என்ன செய்யிருக்கார்? திருப்பியும் போயிருக்கிற சீரான வேகத்தை குறிக்கிற கட்டம் இதுவும் இது அதன் சீரான வேகங்களை குறிக்குது. வேகப்பரமானம் கேட்டால் அதன் இடப்பெயர்ச்சி நேரத்தாலும் பிரித்து விட சரி. பிறகு அதே கரணி என்ன செய்யார்? திருப்பி படத்தையும் என்ன செய்யார்? ஓய்வுலன்னு இருக்கார். இது ஓய்வாக குறிக்குது. இங்கே இதுவும் என்னதை குறிக்குது? ஓய்வாக குறிக்குது. அப்போ 2 ஓய்வுகளையும் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்ய? பாடசாலைக்கு போறார். அப்போ 30 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் போயிட்டு திருப்பி பாடசாலையில் நிற்கிறார். பாடசாலை எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு நேரம் நீங்கள் பார்த்தீங்களா 25 இடத்துல நிற்கிறார். அப்புறம் பாடசாலையில் இருந்துட்டு பிறகு திருப்பி மீண்டும் பழைய இடத்துக்கு வர்றதுக்கான அந்த படம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சீரான வேகம். ஆனால் இங்கே காட்டப்பட்ட இப்போ நான் போடுற அடையாளம் போடுற இந்த 2 கட்டத்திலையும் வர சீரான வேகங்கள் முன்னோக்கி ஒரே திசையில் சென்றிருக்கிறார். இது அதே திசையில் திருப்பி வீடு நோக்கி வந்ததே படம் காட்டுது. பயணம் செய்த எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காருன்னா மொத்தமாக வீட்டுக்கு சென்று நூலகம் சென்று 30 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் நின்றுட்டு திரும்பி பெரிய 5 கிலோமீட்டர் குறைஞ்சி 25க்கு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கு. மொத்தமாக 30 கிலோமீட்டர் பயணிச்சிருக்கின்றார். இப்போ திரும்பி வரும்போது 30 கிலோமீட்டர், மொத்தமாக 60 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து பழைய இடத்துக்கு வரும்போது அவருடைய இடப்பெயர்ச்சி 0 அமைகின்றது. இந்த கேள்வி வரும்போது இப்படியான விடயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு காணும். இனி கேள்வி கேட்ட மாரி நாங்கள் போகணுமெண்டா பாருங்க, கரணி பயணித்த தூரம் இடப்பெயர்ச்சி காங்க. தூரம் என்று கேட்டபடியா 30 60 கிலோமீட்டர்னு வரும். இடப்பெயர்ச்சி என்ன வரும்? 0 வரும். அப்புறம் அந்த பழைய இடத்துக்கு வந்துட்டார், 0 வரும். வீட்டிலிருந்து நூலகத்துக்கான தூரம் என்ன? இப்படி கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கு. வீட்டிலிருந்து அந்த படத்துக்கு நீங்கள் போவோம். படத்துக்கு நீங்கள் பொழிக்காத வீட்டிலிருந்து தூரம் என்று பார்த்தீங்களா இருந்தால் படத்துக்கு அவ்வளவு. நூலகத்துக்கான தூரம் படத்தில் 20 கிலோமீட்டர் இருக்கு. ஆகவே அதுக்கு விட என்ன? 20 கிலோமீட்டர் வரும். அதே சமயம் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் என்றாக்க நீங்கள் சில நேரம் படத்தை பார்த்து கொண்டு யோசிப்பீங்க, என்னடா அப்படி போகுது, மேலே கரண்ட் மேலே 30 வரைக்கும் போ. அப்படி இல்லை, 30க்கு போயிட்டு பேருந்து திருப்பி இங்கே நிற்கிற இடம் அங்கேன்னு பார்த்தோம்னா 25க்கு நேரம் நிற்கிறார். ஆகவே பாடசாலைக்கான தூரம் கேட்டோம்னா அது 25 கிலோமீட்டர் வரும். கரணி ஓய்வாக நின்றதில் அதிக நேரம் நின்ற நேரம் என்று கேட்டால் படத்தை பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஓய்வாக நின்ற நேரம் 2 ஓய்வு கட்டம். இங்கே 2 பட்டி எடுத்துருக்கு, இங்கே ஓய்வாக 3 பட்டி எடுத்துருக்கு. அப்படி பாருங்க, அளவில்லாட்டு சும்மா அப்படி பார்க்கலாம். இங்கே பார்த்தா 2 அளவு வருது, இங்கே 3 அளவு வருது. அப்போ 2 4 6 நிமிடம் அங்கே எடுத்துருக்கு. ஆகவே எது கூட நேரம் நின்றுருக்கிறாருன்னு கேட்டால் 6. 3 இடைவெளி வந்தபடி 1 2 குறிக்கிறபடி அவங்களுக்கு அதுக்கானபடியே நாங்கள் 6 நிமிடமாக கருதலாம். அதே மாதிரி கரணி வீட்டிலிருந்து நூலகத்துக்கு செல்லும் போது வேகஞ்சாது. இது வளமையான கேள்வி. வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங் நேரம் என்ற கோவையை போடுவோம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் என்ற கோவையை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். எழுதுக்கு எக்ஸாமுக்கு இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் என்று போடுறோம். இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா இருந்தால் படத்தில், அதாவது நூலகத்துக்கு போக 20 கிலோமீட்டர்
எவ்வளோ நிமிடத்தில் போயிருக்காருன்னா 6 நிமிடத்தில் போயிருக்கிறார். அப்போ நான் ஈஸி கணக்கு காசு எழுதுவோம். அப்போ 20 கிலோமீட்டர் போயிருக்கிறார். 6 நிமிடம்ண்டா இந்த கிலோமீட்டர் ரெஞ்சு மேலே வரப்போகுது. நிமிடத்தை மணத்தியால மாத்திரம்ண்டா 6 நிமிடம் 60 நிமிடம் தான் ஒரு மணத்தியாலம். அப்போ இதை 60 பிரிச்சுனா இருந்தா 20 தர 60 மேலே போகும், 6 கீழே இருக்கு. நீங்கள் சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடி ஒன்று வரப்போகுது பாருங்க. இது வந்து 6 1 6 12 வரும். ஆகவே பேர் அவர் 20 200 வரும். 200 கிலோமீட்டர் பேர் அவர் வேகத்தில் மணிக்கு விளையாண்டு வேகத்தில் சென்றிருக்கிற ஹரணி. இது உங்களை பயிற்சி காத்தரப்பட்ட கேள்வி. இப்படியான வினாக்களை நீங்கள் பயிற்சியில் செய்யுங்க. தொடர்ந்து பார்ப்போம். இருந்தால் வாகனம் ஒன்று இயக்கத்துக்கான வேக நிறுவன படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இப்படியான கேள்வி வரும்போதும் நீங்கள் சில விடயங்களை வடிவாக பார்க்கணும். எப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா சைவர் என்ற இடம், அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து வேகம் படிப்படியாக கூடுது. இப்படியான கிராஃப் ரேகை இது என்னத்தை குறிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். மேல் நோக்கி செல்லுது. இது வந்து ஆர்பிடலில் குறிக்கும். 2 வரைவிலும் குழம்பக்கூடாது. இது வந்து ஆர்பிடலில் குறிக்கும். அப்போ இது என்னத்தை குறிக்கும்? அதுவும் ஆர்பிடலில் தான் குறிக்கும். இது என்னத்தை குறிக்குதுன்றா அமர்புடல் வேகம் குறைவதை குறிக்கின்றது. அமர்புடுகளை குறிக்கும். இது என்னத்தை குறிக்கும் என்று கேட்டால் இது அங்கே என்ன ஓய்வு இடப்பேஜியை வர வேண்டும். இங்கே வந்து சீரான வேகம். இப்படியான கிராஃப் வந்தால் நாங்கள் இப்படி விடயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்க ஈஸியாக இருக்குது. ஓய்விழுந்து வலிக்கிட்டு இதில் வந்து 10 செகண்டில் வந்து 15 விளங்கப்படுத்தினா ஓய்விழுந்து புறப்படும் வாகனம் சீரான ஆரம்புடன் சென்று 10 செகண்டில் வந்து 15 மீட்டர் செகண்ட் வேகத்தை அடைந்தது. பின் என்ன சீரான ஆம்புடன் இயங்கி எத்தனாம் செகண்டில் 10 20 முடியல 15 செகண்டில் வந்து 10 மீட்டர் செகண்ட் வேகத்துக்கு வந்து மீண்டும் என்ன செய்யுது ஆரம்புடன் இயங்குது. 15 செகண்ட்ல இருந்து 20 செகண்ட் வரைக்கும் இயங்கி எங்கே போகுது 20 மீட்டர் செகண்ட் மேலே வந்து மீண்டும் 20 மீட்டர் செகண்ட் மேலே தொடர்ச்சியாக 50 செகண்ட் வரைக்கும் இயங்கி இருக்குதான் படம். இது நான் கேள்விக்கு போனோம்னா ஒரு சின்ன வினாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயணத்தை ஆரம்பித்து முதல் 10 செகண்ட் வரையிலான ஆரம்புடுகள் யாது? ஆரம்புடுகளுக்கான கோவை நீங்கள் எழுதணும். அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஆரம்புடுகள் சமன் வேகமாற்றம் கீழ் நேரம் பண்ணி போடணும். வேகமாற்றம் என்பது இறுதி வேகத்தின் ஆரம்பத்தை கழிக்கிறதா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேகமாற்றம் படத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் முதல் 10 செகண்ட் வரைக்கும் இறுதி வேகம் 15 ஆரம்பம் 0. அப்போ எடுத்த நேரம் 10. ஆகவே நீங்கள் அது எழுதுவீங்க அந்த நேரம். அதாவது 15 எத்தனையை கழிக்க வேண்டியிருக்கா 15 இறுதி வேகம் ஆரம்பம் 0 அடுத்த நேரம் 10 பிரித்து விட்டீங்கன்னா அதுக்கான விட வந்து உங்களுக்கு தெரியும். 15 நாங்கள் 10ஆல் பிரிக்கிறோம். பிரித்தா உங்களுக்கு என்ன விட 1.5 மீட்டர் செகண்ட் -2 இப்படியான விட வரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் 15 10ஆல் சுருக்கிற விட வரும். அதே மாதிரி வாகனம் அமர்வுடு இயங்கிய நேரத்தையும் அமர்வுக்கான அதையும் காண சொல்லி கேட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி படத்துக்கு போனீங்களா இருந்தால் அமர்முடுகள் வந்து இங்கே வருது, இங்கே வருது. அமர்முடலுக்கான பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேகம் இங்கே 15, இறுதி வேகம் பார்த்தீங்கன்னா 10. இறுதி வேகத்தின் ஆரம்பத்தை கழிக்க வேண்டியதுன்னா 10லிருந்து 15 கழிக்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் எடுத்த நேரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நேரம். அதாவது 10க்கும் 20க்கும் விட 5, அதாவது 5 செகண்ட்ல வந்து 15லிருந்து 10க்கு வந்துருக்கு. அப்போ கேள்விக்கு எழுதுவாங்க இருந்தால் திருப்பி இது எழுதணும். நீங்கள் எழுதக்க ஆரம்புடுகள் என்று எழுதி ஆரம்புடுகள் சமன் வேகமாற்றம் நேரம் என்று போடணும். ஆரம்புடுகள் சமன் வேகமாற்ற தீங்கள் நேரம் என்று எழுதுங்க. அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. இறுதி வேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்தது, ஆரம்பம் 15ல் இருந்தது, அடுத்த நேரம் 5. சரிங்க 5 நாங்கள் 5ஆல் பிரிப்போம். ஆகவே 1 மீட்டர் செகண்ட் -2 வரும். இது ஆரம்புடுகள் மறைப்பெருமானம் அமர்வுகள் தரும். ஆகவே அமர்வுகள் கேள்வி வந்தால் அதுக்கு 1 மீட்டர் செகண்ட் -2 விட எழுதினீங்களா இருந்தால் அது விட உங்களுக்கு சரியாமையும். மாறாவேகத்தின் இயங்கிய தூரஞ்சாது. இது உங்களுக்கு கேள்விக்காக போகிறேன். ஒரு வேகநிலை வரை விட நேராச்சுடன் ஆக்கும் பகுதியின் பரப்பளவு தான் பயணித்த தூரமாக இருக்கும். மாறாவேகம் இதில் காட்டப்பட்டிருக்கு, சீரான வேகம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இது இந்த பகுதியின் பரப்பளவு, இந்த அளவாக எவ்வளோ பகுதியின் பரப்பளவை நான் காட்டப்பட்டால் சரி. இவ்வளோ நிலத்தையும் பாருங்க 20, 20லிருந்து 50 வரைக்கும் போகுதுன்றா இவ்வளவு 10 20 30. அப்போ 30ஐ 20ஆல் பிரிக்கி விட்டால் உங்களுக்கு அதுக்கான விட வரும். ஆகவே 30 தர 20 பெருக்கினீங்கன்னா 2 6000 மீட்டர் என்பது இயங்கிய தூரமாக இருக்கு. சரி மாணவர்களே, அடுத்து நாங்கள் தொடர்ந்து சி பகுதிக்கு செல்வோம். ஒலிபெருக்கில் அனுப்பப்படும் ஒலி அலைக்கேற்ப வழித்துணிக்கைகள் அதிர்வதை கீழே படம் காட்டுகின்றன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்து இதில் வந்து ஒரு ஒலிபெருக்கி காட்டப்பட்டிருக்கு. அதில் வழித்துணிக்கைகள் அதிரும் முறைகள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. வழித்துணிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்களா இருந்து உங்களுக்கு தெரியும் அலைகளில் வந்து பொறுமுறை அலைகள் மின்காந்த என்று படிக்கிறோம். இதில் பொறுமுறை அலை என்பது வந்து கட்டாயம் விசைகள் சம்பந்தமான அலைகளாக இருக்கும். இந்த ஒலிபெருக்கி என்ன செய்யண்டா உள்ளுக்கு இருக்கிற விதானம் என்ற பகுதி ஒலிபெருக்கின்ற
நிதானம்ன்ற போது அதிரும்போது துணிகள் முன்பின்னாக அசைவதை படம் காட்டுகின்றது. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இவ்வளவையும் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஐமியாக்கம் நிகழ்ந்ததை காட்டுகின்றது. இந்த பகுதியில் இஞ்சால பார்த்தீங்களா இவ்வளவு துணிக்கையும் வந்து இவ்வளவு வந்து என்னத்தை காட்டுதுன்னு ஒரு நெருக்கத்தை காட்டி கொண்டிருக்கும். நெருக்கம் ஐமியாக்கம் என்ற செயற்பாடு தொடர்ச்சியாக இவ்வளவு நெருக்கமாக வந்தா இந்த ஐமியாக்கம் நெருக்கம் ஐமியாக்கம் என்ற முறையில போகுது. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா மிகவும் நெருங்கிய புள்ளியாக இந்த புள்ளியை கருதலாம். துணிக்கு நில அமுக்கப்பட்ட புள்ளியாக 2 புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளியை நாங்க எடுத்தோம்னா 2 புள்ளிகளுக்கு விடப்பட்ட அந்த தூரத்தை கே என்ற எழுத்தால காட்டப்பட்டிருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா நாங்க அலைகள் கீரை படிச்சோம்னா அலைகள படம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு அலை வரும், அலையோட ஈஸியான படம் பார்க்குறோம். 2 ஒத்த புள்ளிகள் எடுத்தோம்னா 2 ஒத்த புள்ளி எடுத்தா 2 ஒத்த புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம், இதுல ஒத்த புள்ளி எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒத்த புள்ளி எடுத்தோம்னா இங்க வரும், இதுக்கு இடையிலான இந்த தூரம் இங்க போட்டிருக்கு, இந்த தூரத்தை போடலாம். அதே மாதிரி இதுல ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒத்த புள்ளி எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒத்த புள்ளி இங்க வரும். இதுக்கான தூரம் எல்லாம் ஒன்று கொண்டு என்ன வேற இருக்கும்டா சமனான தூரங்களாக தான் காணப்படும். அவ இங்க பாத்தீங்கன்னா ஒத்த புள்ளிகள் 2 காட்டப்பட்டிருக்கு. அவ 2 ஒத்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அங்க தூரங்கள் குறிக்கிறாங்க. லம்டா என்ற குறியீட்டின் மூலம் அலைநீளத்தை குறிக்கலாம். கே என்பது இந்த படத்துல அலைநீளத்தை குறிக்கின்றது. இது பாத்தீங்கன்னா நெருக்கம் ஐமியாக்க முறையில கடத்தப்படுறபடியா அலை கடத்தப்படும் வகைக்கு ஏற்ப வந்து அலையை வகைப்படுத்துறோம். ஒன்று குறுக்கலை, இன்னொரு நெட்டாங்கலை, நெடுக்கலை என்று வகைப்படுத்துறோம். இது வந்து ஒலி என்பது ஊடகம் சம்பந்தமான அலை என்பதால் அது நெடுக்கலைன்னு முந்தி நீங்க படிச்சிருப்பீங்க. குறுக்கலை என்றால் பொதுவாக மின்காந்தலைகள், அதுக்கு ஊடகம் அவசியம் ஒன்று இல்லை. இப்போ முதலாவது வினா பார்ப்பீங்கன்னா வெப்ப அலை வடிவில் ஒலி கடத்தப்படுகின்றது, அதனை விளக்குக. அதாவது விளக்குறது முதல் நாங்கள் பார்ப்போம் இந்த நெட்டாங்கலைன்னு சொன்னாங்க. இந்த நெட்டாங்கலை அல்லது நெடுக்கலை அல்லது நீள்பக்கலை ஏதாவது கொடுக்கலாம். நெட்டாங்கலை என்று சொன்னாலும் சரி, நீள்பக்கலை என்று சொல்லலாம். நீள்பக்கலை, நெட்டாங்கலை, நீள்பக்கலை என்னும் போடலாம். நீள்பக்கலைன்னு சொல்றவ சரி. அப்ப நீங்க நெட்டாங்கலைன்னு போடுறீங்கன்னு வைப்போம், ஏதாவது ஒன்று சரி வரும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா நெட்டாங்கலை, இதனை விளக்குகன்னு இந்த படத்தை பார்த்து நான் விளக்கம் நீங்க எழுதலாம். அப்படின்னு கேட்டா இந்த துணிக்கையில பாருங்க, நெருக்கம் ஐமியாக்கம், துணிக்க அசைகிற திசையும் அந்த துணிக்க அசைகிற இந்த திசையும் சக்தி கடத்தப்படும் திசையும் ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்கும். அதாவது அலை செல்லும் திசையிலேயே ஊடக துணிக்கையில் அசையுமாய் அதைத்தான் சொல்றது நெட்டாங்கலை அல்லது நெடுக்கலைன்னு சொல்றது, நீள்பக்கலைன்னு சொல்றது. ஆக நீங்க அலை செல்லும் திசையிலேயே இங்கு ஊடக துணிக்கையில் செல்வதால் இது என்ன சொல்றோம், நெட்டாங்கலைன்னு எழுதி வைக்கலாம். அதை நெருக்கம் ஐமியாக்க முறையில் வந்து இங்கு சக்தி கடத்தப்படுகிறது எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் விழும். கே என்பது எதனை குறிக்கின்றது என்று நான் சொன்னான். உங்களுக்கு ஒத்த அந்த புள்ளிகளை கண்டு இனம் கண்டிருக்கிறோம். இனங்களை கண்டு அதுக்கான புள்ளியில கண்டபடியால் இங்கு லெம்டா அதாவது அலை நீளத்தை குறிக்கும் என்பதை நீங்கள் படிக்கலாம். இது நீங்க எக்ஸாமுக்கு படித்தபடியே நாங்கள் சிறிய மீட்டர்லேயே உங்களுக்கு விளங்கும். இந்த ஒலிபெருக்கி மூலம் ஒலியின் சுவரில் பட்டு மீள கேட்கப்பட்டிருக்கு 4 செகண்டுக்கு பிறகு. அந்த ஒலி வந்து அப்படியே நேராக போய் ஒரு சுவரில் பட்டு திருப்பி வந்துருக்கு. படிச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு எவ்வளோ செகண்ட்ல கேட்டிருக்கேன்டா 4 செகண்ட்ல கேட்டிருக்கேன்டா. போய் பட்டு திரும்பி வரத்தான் 4 செகண்ட் பயணம் செய்திருக்கு. வேகம் தந்திருக்கு. வேகம் என்பதும் கதி என்பதும் ஒன்றாக இருக்கும். பயணித்த தூரம் ஜான்னு கேட்டபடியா நாங்கள் கதி என்ற கோப்பை போட்டாலும் சரி, வேகம் என்ற கோப்பை போட்டாலும் சரி, அது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டும் அந்த ஒலி வந்து குறுகிய பாதையெல்லாம் சுற்றி சுற்றி போக இல்லை. அப்போ கதி என்னும் இந்த கோவையும் பயன்படுத்தி செய்யலாம். வேகம் எல்லாம் சமனாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் கதி சமன் தூரத்தின் நேரம் போட்டாலும் சரி, தூரம் என்று கேட்டபடியா அப்படி செய்வோம். கதி சமன் தூரத்திங்கள் நேரம் என்ற கோவையை போட்டிங்களா இருந்தா இது கதிக்கு பதில் என்ன வருமெண்டா ஒலியின் கதி வந்து 330 தந்திருக்கு. தூரம் தான் காணணும். அப்போ நான் எக்ஸ் என்று சும்மா போடுறேன். நேரம் அதான் டெக்னிக்காக போடுவோம். நீங்கள் எப்படின்னா 4 செகண்ட் என்றது இங்கே போய் பட்டு திரும்பி வரும். அவன் பட்டுட்டு வர்றதுக்கு அடுத்த நேரம் எடுத்துக்கிட்ட 2 செகண்ட்ல வந்திருக்கு. 330 2 செகண்ட்ல வந்திருக்குன்றா தான் அந்த இடப்பட்ட தூரத்தை காணுது. போட்டு திரும்பி வாராண்டா 2 டபுள் மடங்கு தூரமா இருக்கு. அவை எடுத்து நேரத்தை நாங்கள் 2 செகண்டா போட்டோமா இருந்தா எக்ஸ் சமன் 2ஆல பெருக்கினா 660 மீட்டர் தான் சுவருக்கும் அந்த கேட்பதற்கு இடைப்பட்ட தூரமாக இருக்கு. அதனை தொடர்ந்து நாங்கள் மேலும் வினாக்க செல்வோம். இசைக்கருவிகள் சில காட்டப்பட்டிருக்கு டி பார்ட்ல. இது சின்ன விஷயம். 6ஆம் ஆண்டுல துவங்கினால நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கு. முதலாவது வந்து ஒரு இசைக்கருவி காட்டப்பட்டிருக்கே ஊதுவதம் மொழி எழுப்புறோம், தட்டுவதம் மொழி எழுப்புகின்றோம். இதுவும் தட்டுவது தான். ஆனால் இதில் இலைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துறோம்டா இது காற்று பயன்படுத்தப்படுறபடியா ஏ என்பது காற்றுக்கருவி என்று எழுதலாம். காற்றுக்கருவி. சிலது வந்து தோற்கருவி என்று சிலர் போடுவினோம். ஆனால் தோற்கருவி என்றாலும் தாளம் அதுகள் வந்து தோல் இல்லை. ஆனால் தட்டச்சத்துங்கிறபடியா தாளம் இப்படியான மிருதங்கம் போன்றவை, அதாவது மேளம் அதில் காட்டப்பட்டிருக்கு. இதில் தபையலாம் மேளம் காட்டப்பட்டிருக்கு.
அது வந்து தோற்கருவியாக இருந்தாலும் அதை எழுதும் போது கொட்டற்கருவின்னு எழுதலாம். கொட்டற்கருவி. மற்றது வந்து இலைகள் இழுத்து அதிர்றபடியால் அந்த வீணையை நாங்கள் பொதுவாக 2 போடலாம். நரம்பு கருவி அல்லது இலக்கருவி என்று போட்டாலும் சரி, நரம்பு கருவி என்றும் போடுறதில்ல. சில பேர் வந்து இலக்கருவி என்றாலும் சரி, இலைகள் இருப்பதால் இலக்கருவி என்று நாங்கள் இந்த 3 இசைக்கருவியை வந்து வகைப்படுத்துகிறோம். இப்போ இங்கே வந்து சகலத்துக்கும் எங்களுடைய விஷயம் ஒன்று தேவைப்படுது. இது வழிநிரல் அதிர்வது, இது வந்து அவருடைய மின்சவாகன தோல் அதிர்வது, இங்கே வந்து இலைகள் அதிர்வதன் மூலம் ஒளி எழுப்பப்படுகின்றது. அப்படியான கருவியை நாங்கள் வகைப்படுத்துகிற முறைகள் தெரிஞ்சிருந்தால் நல்லது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இசைக்கருவி பி தொடர்பான அலை வடிவம் கீழே காட்டப்பட்டிருக்கு. இதான் மிக முக்கியமானது. வழியாக பாருங்க. இசைக்கருவி பி என்றால் இங்கே காட்டப்பட்ட இசைக்கருவி வந்து ஒரு உங்களுக்கு மேளத்தை காட்டியிருக்கு. அதாவது நாங்கள் வந்து தபைலா மேளத்தை காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கருவி வந்து பியால் உருவாக்கப்பட்ட அலை, அதான் இந்த அலை. ஆனால் அந்த அலைகள் வந்து மாறுகின்ற வடிவங்கள் காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த டபுள் ஜோன் அலையை நீங்கள் பாருங்க, ஈஸியாக விளங்கும் உங்களுக்கு. இந்த அலையை பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் அலையை கீர்னு இருந்தால் முடிதாளி வருது. ஆனால் இதுக்கு நாங்கள் கீறி பார்த்தீங்களா இருந்தால் அது அலை வடிவம் எல்லாம் ஒரே அளவாக இருந்தாலும் நேரமும் ஒரே அளவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள. ஆனால் அதன் மேல் நோக்கி செல்கின்ற அந்த தூரம் கூடுகின்றது. அலை மேல் நோக்கி செல்கிற இடப்பெயர்ச்சி கூடுகின்றது. இங்கே என்ன கூடுண்டா வீச்சம் கூட. இந்த அலைக்கு வந்து வீச்சம் கூட, இந்த அலைக்கு வந்து வீச்சம் கூட. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதுவும் ஒரே மாதிரி அலையாக இருந்தாலும் இது வந்து மேல் எலும்பா அப்படி, இந்த அலைக்கு வந்து வீச்சம் குறைவு. ரெண்டும் வந்து மேளத்துக்கு தான் தட்டி இருக்கணும். ஆனால் இது வந்து வீச்சம் குறைவாக இருக்கு. இப்போ வீச்சம் குறைவாக இருக்கும்போது கேட்பவருக்கு எப்படியா இருக்கும்னா உரப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். அதாவது வீச்சம் குறைவாக இருந்து உரப்பு குறைவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீச்சம் வந்து கூடவாக இருக்கும்னா உரப்பு கூடவாக இருக்கும். இங்கே வந்து உரப்பு கூடவாக இருக்கு. இங்கே வந்து வீச்சம் குறைவண்டா உரப்பு வந்து குறைவாக இருக்கும். இது வந்து ஒலியின் சிறப்பியல்பில் உரப்பு ஆண்கள் பெண்கள்னு சொன்னால் அப்போ ஆண்களோட குரல் பொதுவாக வந்து உரப்பு கூடினு சொல்லிக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்களா இருந்தால் இசைக்கருவி வந்து பி. வைப்பாட்டை பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து அலையை பார்த்தீங்களா இருந்தால் இங்கே அதே நேரம் ஒரே நேரத்துக்குள்ள இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 அலை வந்திருக்கு. இதில் வந்து அதே நேரத்துக்குள்ள வந்து ஒரு அலை தான் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே நேரத்துக்குள்ள வந்து நேர அளவுக்குள்ள 1 2 3 4 அலை வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன கூடன்னு கேட்டால் மீடுரன், அதாவது அதிர்வன் மீடுரன் அல்லது அதிர்வன் கூட இங்கே இந்த அலைக்கு. அப்போ மின்ச வெளுத்து காட்டியிருக்கலாம் அப்படியா இருப்பேன். அதேமாரி இங்கே வந்து மீடுரம் வந்து குறைவு. இவருக்கு வந்து மீடுரம் வந்து குறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மீடுரம் குறைவண்டா யாருக்கு மீடுரம் கூடவோ அவர் நல்ல இதமாக இருக்கும்னு சொல்லு. சுருதி கூட மீடுரம்னு சொன்னாங்க, என்ன கூட சுருதி கூட. இங்கே வந்து சுருதி வந்து குறைவாக இருக்கு. அப்போ இங்கே வந்து சுருதி வந்து கூடவாக இருக்கும். அதாவது சற்றுக்கு இதுக்கு வந்து சுருதி வந்து என்னவா இருக்கும், சுருதி வந்து குறைவாக இருக்கு. அதாவது சுருதி இங்கே குறைவாக இருக்கும் இவருக்கு. இன்னும் அங்கே கேள்விக்கு போவோம். இந்த வச்சு கொஞ்சம் விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த அடிப்படையில் கேள்விக்கு போன இசைக்கருவி பியால் உருவாக்கப்பட்ட WX அலையில் ஒலியின் எந்த சிறப்பியல்பு காட்டப்பட்டிருக்கு. WX பார்த்தீங்கன்னா எந்த சிறப்பியல் காட்டப்பட்டிருந்தா உரப்பு. அங்கே காட்டப்பட்டது வந்து உரப்பு. அதே சமயம் அந்த எண்ணத்தில் தங்கி இருக்குன்னு விட அதன் உரப்பு வந்து அலையின் வீச்சத்தில் தங்கியிருக்கு. அப்போ தங்கியுள்ள காரணி வந்து வீச்சம். இசைக்கருவி பியால் உருவாக்கப்பட்ட வை செட் அலையின் எந்த சிறப்பியல்பு காட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வையும் செட்டு மீட்டரில் தங்கியிருக்கு. அது வந்து சுருதியில் தங்கியிருக்கு. அப்போ அதாவது எந்த சிறப்பியல்னு கேட்டால் சுருதி என்னத்தில் தங்கியிருக்கு, மீடுரன் அல்லது அதிர்வெண்ணில் தங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இதை விட உங்களை எக்ஸ்ட்ராவாக ஒரே இசைக்கருவியில் ஒரே மாதிரி பாட்டு பாடினாலும் அந்த அலையை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு அலை வருது. அதே இடத்துல பாருங்க முக்கோணத்தால் ஒரு அலையை இருக்கிறதுனா அதே மாதிரியான அலை தான். ஆனால் 2 அலையின்டையும் மீடணும், 2 அலையினுடைய அதாவது வீச்சமும் சமனாக இருக்குது. இருந்தாலும் இந்த 2 அலையை நாங்கள் வேறுபடுத்தக்கூடிய மாதிரி காரணம்னா அலை வடிவம் மாறும் போதும் ஒலி அலைகளை நாங்கள் பிரிச்சறியலாம். அதை சொல்றது என்னண்டு பண்பு அல்லது சுரகுணம் உண்டு. ஒலியின் சிறப்பியல்பில் வந்து நாங்கள் இதில் படித்தது உரப்பு, இதில் சுருதி, இதில் காட்டப்படாத வந்து பண்பு என்ற ஒரு விடயம் வந்து சிறப்பியல்பாக கருதப்படும். அது அலை வடிவத்தில் தங்கியிருக்கு என்றதை நீங்கள் தெரிஞ்சா காணும். இந்த அடிப்படையில் மாணவர்களை இந்த நாங்கள் பரீட்சை வினாவுக்காக நாங்கள் சிறிய ஒரு மாதிரி வினாத்தாள் போன்ற சில வரக்கூடிய வினாக்களையும் தழுவி நாங்கள் உங்களை மீட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் சிறந்த முறையில் இதே போன்ற பயிற்சிகளை தொடர்ந்தும் நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி நல்ல பெறுவரை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.